இந்த நேர உறவுகளுக்கு வணக்கம். யாழ்ப்பாணம் பூநகரி பாதை ஊடாக பயணித்த ஹயஸ் ரக வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாகி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக இந்த வாகனம் குடமுருட்டி பகுதியில் ஏற்பட்ட விபத்தினால் வாகனம் பாதையிலிருந்து கிட்டத்தட்ட 20 மீட்டருக்கு அப்பால் பாய்ந்து இந்த விபத்துக்குள்ளானது. பாலத்தில் மோதி இந்த விபத்துக்குள்ளானதாக நேரில் கண்டவர்கள் கூறுகிறார்கள். உண்மையிலே இந்த வாகனத்தில் கிட்டத்தட்ட 5 பேர் பயணித்துள்ளார்கள். 3 பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கருதப்படுகிறது. உடனே அந்த களத்துக்குள் இறங்கிய போலீசார் அதற்கான விசாரணைகளை ஆரம்பித்து வருகின்றனர். குறிப்பாக காயமடைந்தவர்கள் கிளிநொச்சி வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் நம்பப்படுகிறது. உண்மையிலே இந்த வேக கட்டுப்பாட்டை இழந்துதான் இந்த வாகனம் விபத்துக்குள்ளானதில் 3 காயமடைந்துள்ளனர். வாகனம் முழுமையான சேதமடைந்துள்ளதாகவும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தற்போது இந்த 2026ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நிறைய விபத்துக்குள்ளான வாகனங்களும் சேதங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆகவே பயணிக்கின்ற வாகன சாரதிகள் மிகவும் அவதானமாக பயணிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அனைவரும் கருதுகிறார்கள். உண்மையிலே உங்களோட குடும்பங்களை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் வாகனங்களை செலுத்த வேண்டும் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். கிளிநொச்சி மாவட்ட போலீசார் இந்த விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். என்ன காரணம் என்று சொல்லி தற்போது வரைக்கும் தெரிய வரவில்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலதிக விவரங்கள் வரும்போது உடனுக்குடனான இந்த நேர காணொளி ஊடாக உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றும் இந்த கயஸ் ரக வாகனம் யாழ்ப்பாணத்திலிருந்து பூநகரி பாதை ஊடாக தான் பயணித்திருக்கிறது. இதன் போது பயணித்த நேரம் தான் இந்த விபத்து நடந்திருக்கிறது. உண்மையிலே மிகவும் அவதானமாக தான் நாங்கள் வாகனத்தை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மிகவும் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் அவதானமும் உங்களோட குடும்பத்தை மனதில் வைத்துக்கொண்டு வாகனங்களை செலுத்த வேண்டும் என்பது அனைவரின் கருத்துக்களாக இருக்கிறது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள். டயர் படிச்சுட்டேன். பின் டயர் படிச்சுட்டேன். டிரைவர் சீரியஸா? டிரைவருக்கு ஆகுமா தெரியல. நீங்கள் எனக்கு என்ன விலத்தி கொண்டு தானே வந்தேன். ஏன்னா மோட்டர் சைக்கிளில் வந்துட்டு என்ன பசி. டிரைவர் காயம் பண்ணுறது